ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வந்த அன்பி பரமபிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நல்லவர், வல்லவர், அதிசயங்களை செய்கிற தேவன். பயங்கரமான ஒரு நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடிய கொரோனா வியாதி நிமித்தமாக அநேக ஜனங்கள் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலும் கிருபையாக ஈவாக கர்த்தாவே, உடைய பிள்ளைகளாக நாங்கள் வீடுகளிலே இருந்து உம்மை நோக்கி பார்க்கவும், உடைய வேத வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும், உம்மை மகிமைப்படுத்தும் இந்த நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை வேளை உடைய தெய்வீக கருத்திலே தருகிற நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பாடல் வேளை, ஜெப வேளை, செய்தி வேளையாக தேவன் எங்களை பிரசுத்தப்படுத்தும். இப்பொழுதும் இசைக்கருவிகளோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கும் பிள்ளைகள் கர்த்ததாமே பிள்ளைகளையும் தேவ கருத்திலே தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். துதிகன மகிமைப்புகள் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த ஆராதனைக்கு ஆர்வமாக யானைக்கத்தனை 303 பாடலை பாடுவோம். சுந்தர பரம தேவ மகேந்திரேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி என்றுமே. அருமையான வீடுகளிலே இந்த பாடலை படிக்கும்போது கவனமாக, கருத்தாக நீங்கள் இதோடு இணைந்து இந்த பாடலை படித்தீர்கள் என்று சொன்னார். அப்படி ஜெப வேலை, செய்தி வேலையாக கவனமாக கவனித்தீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தருவாராக. யானைக்கத்தனை 303வது பாடல். சுந்தர பரம தேவ மகேந்திரேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், புகழ்ச்சி, கீர்த்தனம் என்று
பிழைக்கப்படுவார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தினை புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுவராயிருக்கிறார். நமக்குள் பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே வீட்டிலே இருந்தவனமாக முழங்கால் படியிட்டு பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் இறக்கமுள்ள பிதாவே, சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிவிட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளையும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாகவே குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமில்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச்செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் பொறுமையாயிருக்கும். பாவத்திலிருந்து துக்கப்படும் எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்றதாகும். எங்கள் விரோதமாக நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை நீ மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே. ஆமென். இப்பொழுது 2 வேத பாடம் வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. எரேமியா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். உங்கள் மேல் எரிய போகிற அக்கினி என் கோபத்திலே மூண்டது என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறோ என்னை நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொள்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரனுடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கருத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாதக்கூடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊச்சை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதென்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல களங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாகவும் யுத்தமானவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பிவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாச்சு. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனம் முடிய.
எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் முடிய. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்தை கிரிகளுக்கு நீங்களும் மணந்திருந்தல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரை உயர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திருப்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகளுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாத சபிக்கப்படுவதற்கு ஏதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவர்களும் ரட்சிப்புக்குரியதுமாக காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். வாசிக்கும் வழியாக குறிப்பிட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் கொள்வதாக. எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேகர் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் நிறைய பாடல்களையும் செய்தி நேரத்தையும் கொஞ்சம் கூட்டுங்கள் என்று என்னிடத்திலே அலைபேசி மூலமாக சொன்னார்கள். நீங்கள் செய்திக்கும் ஜெபத்திற்கும் கொஞ்சம் நேரம் அதிகமாக கொடுக்க வேண்டும், பாடலுக்கும் அதிகமாக வேண்டும் என்று சொன்னார்கள். சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் அப்படி ஒரு வாய்ப்பு நம்ம கொடுப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அதனால இப்பொழுது செய்திக்கு முன்பதாக நாம் நம்முடைய தேவைகளுக்காக தேவனுடைய சமூகத்திலே இந்த பயங்கரமான இந்த கொடிய வியாதியிலிருந்து ஜனங்களை தேவனாய் கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். கடந்த நாட்களிலே என்னோடு ஒரு ஊழியர் பேசும் பொழுது, கர்த்தர் இந்த நோயை அனுப்பினார் என்று சொன்னால் இதை யாருமே நிறுத்த முடியாது. அவர் நீட்டின கையை யாரும் ஏனையா நீட்டுது என்று கேட்க முடியாது. அப்படியானால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னைக்கு இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லாத சூழ்நிலை. ஒரு பக்கம் கொரோனா வியாதி நிமித்தமாக பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு ஜனக்கூட்டத்தார் காணப்பட்டாலும், ஒரு ஜனக்கூட்டம் எதுவுமே கண்டுகொள்ளாதபடி எது வந்தாலும் எனக்கு என்ன என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த நாளிலே இன்றைக்கு திடீரென்று அந்த மதுபான கடைகள் எல்லாம் திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மதுபான பிரியர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த மதுபான கடையை திறக்கக்கூடாது என்று அநேக ஊழியர்கள் ஜெபித்தார்கள். அநேக எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அரசு அதை திறந்தது. உடனடியாக மாலை வேளையிலே நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இதை நிறுத்துங்கள் என்று சொல்லி, ஆன்லைன் மூலமாக வாங்கி அது மது அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி, டிவியில் மீடியாக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெண்களும் ஆண்களும் வரிசையில் நின்று, ஆனால் பஞ்சம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எங்கிருந்தால் பணம் வருகிறதோ 167 கோடிக்கு இன்றைக்கு கடந்த 2 நாளைக்கு முன்பு 167 கோடிக்கு வியாபாரமாக இருக்கிறது. இந்த பணம் எங்கிருந்து வந்தது? வீட்டிலே கஷ்டப்பட்டு இன்னும் எத்தனை நாள் இந்த ஊரடங்கு இருக்கிறதோ தெரியவில்லையே, குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி வீட்டிலே கண்ணீரோடு கவலையோடு சேர்த்து வைத்த பணங்களெல்லாம் வெளியே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு போய்விட்டது. எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் பயங்கரமான ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது நாம் எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இனிமையாவது மனம் திரும்புவார்களா? இனிமையாவது என் பிள்ளைகள்
என்னை நோக்கி பார்ப்பார்களா என்றுதான். கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை எல்லாம் ஆரம்பித்தவுடனே இதுவரை ஆலயத்துக்கு வராதவர்கள் இருந்தவர்கள் அனைவருமே ஆலயத்துக்கு வருவார்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். அதனாலே நான் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தியாக நீங்கள் வீட்டில் இருந்தவுடனமாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்கள் இந்த ஜெபத்தோடு இணைந்து நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். ஆமேகம் போல கஷ்டங்கள் வந்தால் கனிவுடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தால் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு கரங்களை நீட்டி அழைப்பதற்கும் கரங்களை நீட்டுவதற்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அன்று இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தேவனுக்கு கோபமூட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி என்னுடைய கரம் நீட்டினபடியே இருக்கும் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுதோ அவர் இந்த உலகத்திலே வந்து எந்த ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது, எந்த ஒரு மனிதனும் பாவத்திலும் சாபத்திலும் இந்த உலகத்திலே பிசாசுக்கு அடிமையாகி அழிந்து போகக்கூடாது என்பதற்காக முடிவிலேறப்பட்ட ரத்தத்தை அவர் சிந்தி என்னுடைய பேழைக்குள் யாரெல்லாம் வருவார்கள், என்னிடத்தில் யார் வருவார், நான் உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன், உங்கள் கவலைகளை மாற்றுவேன், உங்கள் பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து விடுவேன் என்று சொல்லி அவருடைய கரம் நம்மை அழைக்கிறதாகவும் அரவணைக்கிறதாகவும். என் பிள்ளை இன்னைக்கு வந்துடுவான், நாளைக்கு வந்துடுவான். அந்த மகன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடி தகப்பனிடத்தில் ஆசையெல்லாம் வாங்கி கொண்ட மகனை இவ்வாறு அந்த தந்தை எப்பொழுது என் பிள்ளை வருவான் என்று சொல்லி நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அதே போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கரங்களை விரித்தவராக நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பரம அழைப்புக்கு நாம் பாக்கியம் உள்ளவர்களாக, தகுதி உள்ளவர்களாக நாம் அதில் பிரவேசிப்போம். ஆண்டவரே, என்னை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீ மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம், நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கொடிய ஒரு கொரோனா வியாதிக்காக இந்த உலகமே கலங்கி கொண்டிருக்கின்றன. எல்லா நாடுகளிலும் இந்த வியாதியை கட்டுப்படுத்த முடியாதபடி எல்லா விதமான விஞ்ஞானிகளும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள், திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிபதிகளெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்கள், திகைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும், என்ன ஆகும், இது ஒன்றும் முடியவில்லையே. கடந்த நாட்களிலும் கூட ஒரு மனிதன், ஒரு விஞ்ஞானி, அவன் மருந்தை தயார் பண்ணி அதை பரிசோதித்து பார்த்ததில்லை ஒருவன் மரித்து போனார். மருந்து எப்படி இல்லாமோ எத்தனையோ 650 கோடி இந்த மருந்தை கண்டுபிடிக்கணும், இந்த கொரோனாவை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ 650 கோடிக்கு மேலாக பணம் ஒதுக்கி இந்த கொரோனா வியாதியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவன் ஒருவரால் கட்டுப்படுத்த முடியும், வேறு யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும், விசேஷமாக வெளிநாடுகளில் வெளிநாட்டிலே இருக்கிற எங்கள் அன்பு குடும்பத்தில் ஒரு பிள்ளை உண்டு, குடும்பமாக இந்த இடத்துல இருக்கும். என் பிள்ளையுடைய அன்பு கருத்தில் போட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேவன்
இடத்துல இன்னும் வரவில்லை, இன்னும் வராதபடி அப்படி வேறு ரத்தத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அப்படி மும்பை பட்டணத்தில் தாராவில் எங்கள் பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களையும் தேவனுடைய கரம் பாதுகாத்து விடட்டும். நன்றி தகப்பனே. சென்னை பட்டணம், கோயம்புத்தூர், நாகர்கோவில், எங்கெங்கெல்லாம் எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் நம்முடைய விளையாட ரத்தத்தினால் எங்கள் பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து இப்போது நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது போல இனியும் நல்ல செய்தி வர கர்த்தர் உதவி செய்யுங்க. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. என் பிள்ளைகளுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு நான் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. தேவனாய் கர்த்தர் ஒரு ஜாதியார்கள் இவர்களுக்கு நன்மை செய்திருக்க கர்த்தர் இவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஜாதியார்கள் சந்தோஷப்படத்தக்கதாக என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. தாவீது அருமையாக பாடி வைத்திருக்கிறார். இதோ கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பாடி வைத்திருக்கிறார். அந்த பாடலின்படி என் தேவனாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களின்படியும் எல்லா பிள்ளைகளும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக என் தேவன் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக கெஞ்சிருப்பா. நன்றி தகப்பனே. இந்த தேசத்திற்காக, இந்த தாய் நாட்டிற்காக, அப்பா எங்களுடைய தேசத்திற்காக, இந்த உலகத்தில் அனைத்து ஜனங்களுக்காக பரிசுத்தவான்கள் அநேக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெபத்தை கேட்டு என் தேவனாய் கர்த்தர் வெகு விரைவில் இதை நிறுத்தி அப்பா எல்லா பணிகளும் தொடர என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆலயங்கள் வழிபாடுகள் எல்லாம் நின்றிருக்கிறது. கர்த்தர் உடனடியாக அப்பா எல்லா அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கும். அப்பா இந்த உலகத்தின் அதிபதியாகிய எல்லா ராஜாக்களிடத்திலும் தயவு கிடைக்கும். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. உடனடியாக இந்த ஆராதனை நாங்கள் ஆலயத்திலே திறந்து வழிபட என் தேவன் உதவி செய்யுங்க. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் வேலை இல்லாதபடி அன்றாட பணச்செலவுக்கு கஷ்டப்படுகிற பிள்ளைகள் உண்டு, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. எனக்கு ஏதாவது வேலை கிடைக்காதா, என் குடும்பத்தை போஷிப்பதற்கு ஒரு வேலை கிடைக்காதா என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளை என் தேவனுடைய கரம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக உண்மை நோக்கி இந்த வேலையில விண்ணப்பம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒருமித்து உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம்ப்பா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்தார்கள். இந்த ஜெபத்தோடு இணைந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுப்பார். நம்ம பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார். இந்த தேசத்தின் மக்களை என் நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகள் என்னை தன்னை தாழ்ந்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நான் எல்லாருக்கும் சேவத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நாம் நம்முடைய ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்துவோம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரியும், எங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கொடும் என்று சொல்லி கேட்போம். நன்றி தகப்பனே. இப்படி கொடுத்து விட்டபடியால் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள், எங்கள் கிராமத்தின் பிள்ளைகள், ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா, இந்த சிஎஸ்சி திருச்சபை பிள்ளைகள் இன்னும் கர்த்தாவே இதை பற்றி அறியாத எங்கள் பகுதியில் வடக்கு பகுதியில் இருக்கும் அருமையான எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய கிராமத்தின் பிள்ளைகள், மேலூர் பகுதியில் இருக்கும் பிள்ளைகள், எங்கள் அருகில் உள்ள எல்லா கிராமத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். எந்த தீய சக்திகளும் அணுகாதபடி கர்த்தருடைய இரத்த கோட்டைகளாக எங்களை மறைத்துக் கொள்ளும். ஸ்தோத்திர ஆண்டவரை ஊழியத்தின் பாதையிலே, வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே அப்பா இருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தாவே ஊழியம் செய்ய முடியாதபடி, கர்த்தாவே அவர்களுக்கு எந்த தடையும் வராதபடி கர்த்தர் அவர்களை நீ போஷிக்கும்படியாக கொஞ்சம் நிற்கிறோம்ப்பா. இங்கிருந்து அப்பா ஊழியத்துக்காக கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் உண்டு. கொடுக்க முடியாதபடி அவர்கள் மிகவும் பண கஷ்டங்களிலும் உணவுக்காகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஊழியர்கள் எல்லாம் உண்டு. தேவனாய் கர்த்தர் அவர்களை போஷிக்கும்படியாக கெஞ்சிக்கிறோம்ப்பா. நன்றி தகப்பனை. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. எங்களுடைய திருச்சபையில் இருக்கும் அனைத்து வியாதியோடு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு கவலையோடு மன பாரங்களோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, எந்த சூழலிலும் கொஞ்சமாவது குடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா அலைந்து திரிகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு பேசும். இனி நான் இந்த மதுவை அருந்த மாட்டேன் என்று அப்பா தன்னுடைய ஒரு முக்குள்ளாக ஒரு பிரதிக்கனை எடுக்க, ஒரு தீர்மானம் எடுக்க என் பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. பயங்கரமான ஒரு உலகத்தில் வாழுகிறோம் என்பதை அறிந்து கர்த்தாவை மனம் திரும்பத்தக்கதாக குடி வெறியிலும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களிலும் தன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு உள்ளங்களோடு பேசுங்கப்பா.
வாலிப சகோதரிகளை சந்திங்க, வாலிப சகோதரிகளை சந்திங்க. சிறு பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதிங்க. சின்ன சிறு குழந்தைகள் எல்லாம் இங்கே அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன், அப்படியே எங்கள் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் சிறு பிள்ளைகளை எதிர்காலங்களை எல்லாம் உடைய அன்பு கரத்திலே தருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எந்த தீய சக்திகளும் எங்கள் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி கற்று பாதுகாத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 17 சொன்னது போல எங்கள் பிள்ளைகளுடைய கால்கள் வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி 8ஆம் வசனத்திலே சொன்னது போல கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. 11ஆம் வசனத்திலே சொன்னது போல இம்மேலே பங்கு பெற்றிருக்கும் உலக மக்களின் பொல்லாத கைகளுக்கும் கண்களுக்கும் தீய சக்திகளுக்கும் எங்கள் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்கப்பா. புதிகான மகிமை புகழெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். செய்திக்காரமாக எல்லாரும் நாம் எழுந்து நின்று வீட்டிலே இந்த பாடலை நீங்கள் இணைந்து பாட உங்களுடைய ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திலே 518ஆம் பாடல், வேதத்தை தியானம் சேதம் வராது. நித்திய ஜீவன் பாடல் புத்தகம் 518, வேதத்தை தியானம் சேதம் வராது என்று. வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, சேதம் வராதே என் மனமே. உன்னிலும் மேலான பசும்பொன்னா, உன்னிலும் மேலான பசும்பொன்னா, விண்ணில் நம்மை சேர்க்குமா, விண்ணில்
கொள்ளப்பட்ட வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 5-6. தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா. தேவனுடைய நல் வார்த்தை, தேவனுடைய நல் வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தார். இது நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரியும். இந்த உலகத்தின் ஜனங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எல்லாமே தம்முடைய வார்த்தை நிமித்தமாக இந்த உலகத்தை உருவாக்கினார். அல்லேலூயா. எல்லாமே தம்முடைய வார்த்தை நிமித்தமாக இந்த உலகத்தை உண்டாக்கினார். புதிய ஏற்பாட்டிலையும் யோவான் மிக அருமையாக சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வார்த்தையே தேவனாக இருந்தார். அந்த வார்த்தையிலே இந்த பூமியினுடைய சகலத்தையும் சிருஷ்டித்தார். எல்லாமே அவராலே உண்டானது. இந்த உலகத்தில் எல்லா இயற்கைகள், மனிதனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவருடைய வார்த்தையினாலே உண்டானது என்று பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வார்த்தையின்படியே ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அப்படியே பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள் எல்லாருக்குமே அவர் வார்த்தையின் மூலமாக பேசினார். அதற்கு பின்பு அவர்கள் கீழ்ப்படியாதபடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததினாலே தேவனாகிய கர்த்தர் அந்நியர் கையிலே ஒப்புக் கொடுத்தார். பின்பு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். அதற்கு பின்பு நியாயாதிபதிகள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சித்தார். அதற்கு பின்பு தீர்க்கதரிசியாகிய முதலாவது அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு வந்தார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வெகு நாட்களாக இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார். அதற்கு பின்பு அந்த ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சாமுவேலிடத்திலே சொன்னார், அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள். நான் அவர்களுக்கு இதுவரை வார்த்தையினாலே அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தி வந்திருக்கிறேன். அவர்களுக்காக அநேக யுத்தங்களை பண்ணியிருக்கிறேன். மோசையோடு கூட இருந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறேன். எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டு இன்று எனக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். நான் ராஜா என்பதை அவர்கள் தள்ளிவிட்டு ஒரு ராஜாவை கேட்கிறார்கள் என்று சொல்லி சாமுவேலிடத்திலே மிகவும் வேதனையோடு சொன்னார். சரி, அவர்கள் விருப்பப்படி ராஜாவை கொண்டு என்று சொன்னால் முதலாவது சவுல் ராஜா. இன்றைக்கு உலகத்திலே ஒரு ராஜாவுடைய எல்லா அதிகாரங்களும் நம்முடைய வேத வசனத்தில் இருக்கிறது. அது இன்றைக்கு அந்த நடைமுறையில் இருக்குது. பின்பு ராஜாக்களை தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்த ராஜாக்களோடு சில ராஜாக்களோடு டைரக்டாக பேசினார். சில ராஜாக்களோடு அவர் பேசவில்லை. தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்தார். நீங்கள் செய்த தவறு, நீங்கள் என்னென்ன காரியங்களால் செய்யக்கூடாது என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை கொண்டவர்களை அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாக்களோடு பேசினார். இப்படியாக தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தை நிமித்தமாக இந்த உலகத்திலே எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு வந்தார். தம்முடைய பிள்ளைகளையும் வழிநடத்தினார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக அநேக ராஜாக்கள் பல கஷ்டங்களை பட்டார்கள்.
எரேமியா தீர்க்கதரிசி நீங்கள் வாஸ்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே சிதேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசன வார்த்தை சொல்வார், அதை கேட்க மாட்டார். அவனை பிடித்து அடிங்க அப்படின்னு சொல்லுவார். இவன் எனக்கு விரோதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறானே. கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார், ஆனால் அந்த வார்த்தையை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள், கேட்கவில்லை. யாருக்கோ சொல்லப்படுகிறது என்று நினைத்தார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கிறோம். ஆலயத்தில் ஒரு செய்தி கொடுக்கிறோம் என்று சொன்னால், இது யாருக்கோ சொல்லப்படுகிறது, எனக்கு என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சத்திய வசனத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாங்கன்னா, அது யாருக்கோ சொல்லப்படுது, எனக்கு இல்லை, நான் கரெக்டாக இருக்கிறேன், எனக்கு இந்த வசனம் இல்லை என்று இந்த வார்த்தைகளை கேட்டு அதை விட்டு விடுகிறவர்கள். அதே போல அந்த ராஜா சிதேக்கியா ராஜாவுக்கு தேவனாய் கர்த்தர் எரேமியா கொண்டு எச்சரித்தார். அவன் கேட்கல. உடனடியாக தேவனாய் கர்த்தர் அந்த சிதேக்கியா ராஜாவை அங்கே சிறைப்பிடித்துக் கொண்டு போக வைத்தது மட்டுமல்லாதபடி அவன் கண்ணை பிடுங்கி வெங்கல சங்கிலினால் கட்டி அவன் பிள்ளைகளெல்லாம் அவன் கண்களுக்கு முன்பாக கொன்று போடக்கூடிய ஒரு சூழல். இப்படி ராஜாக்கள் எல்லாம் அவர்கள் என்ன பாவம் கடுமையான பாவம் செய்தாங்கன்னு சொன்னால், விக்கிரகங்களை வணங்கித்தவன். தேவனாகிய கர்த்தரை தள்ளிவிட்டு விக்கிரகங்களை வணங்குவதற்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். நான் இன்று கூட மமதையோடு வாழ்ந்தார்கள். அவர்களிடத்தில் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது என்று சொல்லி இஷ்டம் போல வாழ்ந்தார்கள் அந்த ராஜாக்கள். கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சொல்லியும் அவர்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள். இன்றைக்கும் அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டும் புறக்கணிக்கக்கூடிய ஜனங்கள், ராஜாக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இன்றைக்கு உலகத்தில் அதிபதிகள் எல்லாரும், எல்லா அதிபதிகளும் வெளிநாடுகளில், கிறிஸ்தவ நாடுகளில், எல்லா நாடுகளிலும் நீங்கள் நல்லா கவனித்து வேத வசனங்களை ஆராய்ந்து அறியாதவர்கள் யாரும் இருக்கவே மாட்டாங்க. கடந்த நாட்களிலே நான் டிவியிலே ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கான்வென்ட் ஸ்கூலில் படித்தவங்க. அது மட்டுமல்ல, அந்த படித்த டீச்சரே அவங்களை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த அம்மா மாதிரி யாருமே வேத பாடங்களை வாசிக்க முடியாது, வேதத்தில் உள்ள கருத்துக்களை சொல்ல முடியாது. அவங்க எந்த ஒரு எக்ஸாம் வச்சாலும் பரிசுத்த வேதாகமத்திலே முதல் பரிசு அவர்கள் தான் வாங்குவார்கள். அப்போ அந்த அம்மா பரிசுத்த வேதாகமத்தில் நல்லா படித்தவங்க தான், ஆட்சி நல்லா செய்தாங்க, வேதவசனத்தின் சட்டப்படி நடத்தினாங்க. ஆனால் சில காரியங்களில் மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு விட்டார்கள். ஏன்னா தேவனை பிரியப்படுத்துவதற்கு இல்லாதபடி மனிதர்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி தள்ளப்பட்ட ஒரே காரணத்தினாலே தேவ மகிமையை இழந்து சில சட்டத்திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது தேவனுக்கு பிடிக்கவில்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் அங்கே தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு அவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவார். அதை கேட்டு அதன்படி நடக்கணும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தைகளை கேட்டு. அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்திலே, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே 23 வாசம், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு போங்கள், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று நாங்கள் உங்களை தீர்க்க தரிசனம்லாம் சொன்ன வார்த்தையெல்லாம் சொன்னோம் அப்படின்னு நாங்கள் அப்போல்லாம் செய்தோம் சொன்னாலும் நீங்கள் எல்லாம் உங்களை நான் யாரும் அறியல என்று சொல்லிவிடுவார். அதான் சொல்லுகிறார் இங்கே, உங்களை ஒரு நாளும் அறியல், என்னை விட்டு அகன்று போங்கள். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்றடித்து அது வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின
ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான சிறு வயசுல சண்டே கிளாஸ்ல ஒரு நல்ல ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை எனக்கு தெரியும். ஆனால் இந்த வசனத்தோட இந்த பாடல் எனக்கு ஞாபகம் என்னன்னு சொன்னார், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், பெருமாளை பெய்தது, பெருமாளை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, அந்த வீடு நிலைத்து நின்றது. ஆனாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், ஆனாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், ஆனாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், பெருமாளை பெய்தது, பெருமாளை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, அந்த வீடு அழிந்து விட்டது, அந்த வீடு அழிந்து விட்டது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானார், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானார், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானார், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கற்பனையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டுகிற வீடு அது என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும். எனக்கமான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த வீடு நிலைத்திருக்கும். அவருடைய வார்த்தை கேட்டு, என்னுடைய வார்த்தை கேட்கிறவன் எவனோ அவன் விக்கிரம் என்று வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பார், சந்தோஷமா இருப்பார். என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி சந்தில் சொல்லப்பட்ட என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரம் என்று வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான், மகிழ்ச்சியா இருப்பான். அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, செவி கொடுக்காத ராஜாக்கள், செவி கொடுக்காத பரிசுத்தவான்கள், செவி கொடுக்காத எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்திலே போய்விட்டார்கள். இது நமக்கு நல்ல வேதத்தில் சொல்லப்பட்டனால் அவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, கேட்கிற பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பாருங்க, வேலைக்காரர் சொல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுமையா, அப்பொழுது என் வேலைக்காரர் சொல்லுவோம், தாம்பளை கேட்கல, வேலைக்காரனுக்கு போய் கேட்கிறார், ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கலாம் எந்த ஒரு எலிஜிபிள் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று கேட்கிறார். அந்த வார்த்தை சொல்ல நீ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ போ அப்படின்னு சொன்ன அந்த நிமிஷத்திலே அங்கே அவருடைய வேலைக்காரர் சுகமாகிறார். அவருடைய வார்த்தையிலே வரம் இருந்தது, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, அவருடைய வார்த்தை இந்த பூமி எங்கு சுற்றி இருந்திருந்தது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டட நிற்கும். பாருங்க, அன்றைக்கு நம்ம எல்லாரும் மைக்கு இல்லைன்னா இன்னைக்கு என்ன மைக்கு தெரியலையா, இது நம்மளால செய்தி கொடுக்க முடியாது. கோயிலில் மிஞ்சி போனால் ஒரு 200 பேர் இருப்பாங்க, 250 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். நம்மளால மைக் இல்லைனாலே நமக்கு பிரசங்கம் பண்ண கெஞ்சியாது, போடாது. என்ன மைக் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசுவோம். திரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள், திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே கொஞ்சம் ஜனங்களை குறைச்சு பார்த்தாலும் 30,000 ஜனங்கள் அவருக்கு பின்னாலே போய் கொண்டிருந்தாங்க. ஸ்திரீகளும் புருஷனும் ஏறக்குறைய பண்டிகையில் சாப்பிட்டோம்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கணக்கு பார்த்துக்கலாம். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு ஜனக்கூட்டம் அவருடைய வார்த்தை கேட்டு போனது, ஒரு ஜனக்கூட்டம் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் பார்க்கிட்டு போனது, ஒரு ஜனக்கூட்டம் அவருடைய நிழல் பட்டா எனக்கு சுகம் கிடைக்காது என்று சொல்லி போனது, ஒரு ஜனக்கூட்டம் நல்லா அவருக்கு செய்தியில கொடுத்து முடிஞ்ச பிறகு நல்லா சாப்பாடு கொடுக்காருன்னு சொல்லி போனது. இப்படி எல்லாம் அநேக ஜனங்கள் அவருக்கு பின்னாக சென்று கொண்டிருந்தார்கள். ஒருவேளை கடற்கரை ஓரத்திலே அவர் அங்கே போகும்போது திரளான ஜனங்கள் அவங்க கூட்டி விட்டாங்க. அவர் ரொம்ப நெருக்குதாங்க. அவர் பண்ணாரு, இவ்வளோ நின்று நம்ம
இப்பொழுது அவர் என்ன செய்தார், ஒரு படகை அங்கே வர சொல்லி அந்த படகில் ஏறி சற்று அப்புறம் கடலுக்குள்ள தள்ளி விட்டுட்டார். இப்போ தண்ணிக்குள்ள போய் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. இயேசு அங்கே படகை தள்ளி தண்ணிக்குள்ளாக, கடல் எப்படி இருக்கும், இறைச்சல் இருக்கும், ஏதாவது சத்தம் கேட்காம இருக்காது. ஆனால் இப்பொழுது அவர் அந்த படகை தள்ளி விட்டு அங்கே தண்ணிக்குள்ளே இருந்து அவர் செய்தி கொடுக்கிறார். எல்லாரும் கரையில இருந்து கேட்கிறார்கள். பாருங்க அவருடைய சத்தத்திற்கு எவ்வளவு ஒரு மகிமை. அந்த கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அருமையான பக்தன் பாடியிருக்கார், கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, திரண்ட தண்ணி மேல் ஜலப்பிரவாகமே தற்பரம் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, பலவான்களின் புத்திரரே, பலத்த கிரியை செய்திடும் கனவல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுவோம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, திரண்ட தண்ணி மேல் ஜலப்பிரவாகமே தற்பரம் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பாருங்க, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அங்கே சங்கீதம் 27 அருமையாக 29 சொல்லப்பட்டிருக்கு. தாவீது ராஜா அருமையாக பாடியிருக்கார். கர்த்தருடைய சத்தம் பயங்கரமானது, வல்லமை உள்ளது. பாருங்க, இப்போ படகை கடலில் உள்ள கொண்டு விட்டுட்டு அவர் பேச தண்ணி பக்கத்தில் கிட்ட யாரும் நெருங்க முடியாது. இப்பொழுது அங்கே இருந்து அவர் பேசுகிறார். இப்பொழுது திரளான தலைவர் கடற்கரையில் நிற்கிறார். அவர் கடலுக்குள்ளாக இருக்கிறார். அங்கே படகுல இருந்து இவர்களுக்கு செய்தி கொடுக்கிறார். அந்த சத்தம் அப்போ எப்படி வந்திருக்கும் பார்த்தீங்களா? அப்போ அவரிடத்துல இந்த சத்தம் எப்படி புறப்பட்டு வந்திருக்கும்? அந்த சத்தத்தை எப்படி கேட்டிருப்பாங்க ஜனங்கள்? அப்போ அவருடைய சத்தம் திரளான ஜனங்கள் இருந்தார்கள். உடனே அவருடைய சத்தத்திற்கு அவருடைய சத்தம் பூமி எங்கும் உச்சக்கரைக்கும் சொல்லும் ஒரு சத்தம். அங்கே நம்ம பாடணும் பார்த்தீங்களா? அவருடைய சமட்டி அந்த வச்சு கூட உடைக்க முடியாது. அவருடைய சத்தம் கண்மல் மலைகளெல்லாம் உடைச்சு தூள் தூளாக்கிவிடும். அவருடைய சத்தம் மகா பயங்கரமானது. அந்த சத்தத்துக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? யார் அந்த சத்தத்துக்கு முன்பாக நிற்க முடியும்? எனக்கன்பாத கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பாருங்கள், படகை கடவுள் உள்ள தெளிவிட்டு அங்கிருந்து பேசுறாரு. இங்கே எல்லாருக்கும் நல்லா தெளிவாக கேட்கிறது. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அவருடைய சத்தம் மகா தீவிரமாக செல்லும். அங்கே பாருங்க, லாசரு அங்கே 4 நாள் ஆயிடுச்சு அடக்கம் பண்ணியிருக்காங்க. இப்பொழுது வீட்டுக்கு வர்றாரு. எல்லாரும் என்னையா நீங்கள் இருந்திருந்தா என்ன செய்திருக்க மாட்டான், மறித்திருக்க மாட்டான். அப்படியா, சரி, எங்கே அவர் எடுத்த எங்கள் கல்லறை கூட்டு போகிறாங்க. இப்பொழுது அந்த கல்லறை பக்கத்தில் போய் நின்றுட்டு 4 நாள் ஆயிடுச்சு. எல்லாரும் போய் ஆச்சரியமாக பார்த்துட்டே நிற்காங்க. 4 நாள் ஆயிடுச்சு, இங்கே வந்து கல்லறை பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லி ஏசி எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. இவ்வளோ ஏசி சொன்னாங்க, லாசரே வெளியே வா. அவருடைய சத்தம் இப்பொழுது அங்கே பூமிக்குள்ளாக அவன் அங்கே மறித்து அங்கே நாரி போயிரு 4 நாள் நாற்றப்படுத்த அந்த சரீரத்துக்குள்ளாக அவருடைய சத்தம் ஊடுருவி பாய்ந்தது. இப்பொழுது அவன் அங்கே புது ஜீவன் அவனுக்குள்ளாக வந்தது. இந்த வார்த்தை அந்த அவனுக்குள்ளாக அவனுடைய சடலத்துக்குள்ளாக சென்றவுடனே லாசருடைய சடலத்துக்குள்ளாக பூமிக்குள்ளாக செல்கிறது. நம்முடைய வார்த்தைங்க வெளியே தான் கேட்கும். நம்முடைய வார்த்தைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பவர் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, சக்தி வாய்ந்த பவர். அந்த பவருக்கு முன்னால் அந்த உலகமே நிற்க முடியாது, உலகமே நிற்க முடியாது. அவர் இந்த பூமியை ஒரு சாம்பலாக மாற்றி விடுவார். அதான் அருமையான பாடம் உண்டு. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா, விண்ணில் சேரவே வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா, விண்ணில் சேரவே வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப
கர்த்தருடைய சத்தம் மகா தீவிரமாக பூமி எங்கும் செல்லும், எல்லா எல்லையிலும் செல்லும். அதனால அவருடைய சத்தத்துக்கு முன்பாக இந்த உலகமே நிற்க முடியாது. யாரும் இந்த உலகமே நிற்காது. அவன் மக பயங்கரமான தேவன். இன்னும் அவரை அறியாத இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி, எல்லா மில்லியன் கோடி ஜனங்கள் இருக்கா. இன்னும் அறியல, நிறைய பேர் இருக்கா. 1% தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும். ஆனால் நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கன்னாரு. நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம குண்டு சட்டிக்குள்ளே இந்த வண்டி ஓட்டுறது மாதிரி நம்மளுக்கு சபைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். யோசனை எல்லா பக்கமும் போகணும், எல்லாருக்கும் சொல்லணும். அவர் என்ன உயிர்த்தெழுந்தார், உலகத்து முடிவிலிருந்து உங்களோடு கூட இருக்கேன்னு சொன்ன தேவன் மரித்து உயிர்த்தெழுந்தார் உங்களுக்காக, எனக்காக. பாருங்க, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறது. அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் இருந்தது. அவருடைய வார்த்தை அங்கே வல்லமையாய் ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு வார்த்தை மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் அங்கே அங்கே எப்பொழுதும் தொடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய சத்தம். அப்படிப்பட்ட வார்த்தையை அவர் அந்த வார்த்தையினால் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் உலகத்தில் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? கீழ்ப்படுகிறோமா? பாருங்க, ஒருத்தன் இயேசுவிடத்தில் வந்தான். அப்பொழுது, ஐயா, நான் சிறு வயதிலிருந்து எல்லா கற்பனைகளையும் கை கொள்கிறேன், எல்லா ஆலயத்துக்கு போகிறேன், எல்லாம் செய்தையா, எல்லாம் உபவாசம்லாம் இருக்க, சரி எல்லாம் இருக்கா, உபவாசம் இருக்கா, கற்பனை இப்படி நடக்க, ஞாபகம் இப்படி நடக்கிறா, எல்லாம் செய்யறதுக்கா, ரைட்டு. உனக்குள்ள ஆஸ்தியை கொஞ்சம் விற்று கொஞ்சம் கஷ்டப்பட்டவனுக்கு கூட அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அவன் மனமடிவாகி இந்த வார்த்தை கேட்ட உடனே தூர போயிட்டான். இன்னைக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு, ஐயோ இவ்வளோ கடினமாக இருக்கும் அந்த வார்த்தை, என்ன என்ன சொல்லி தந்திருக்கிறாரு அவர் நமக்கு? 10 கற்பனை சொல்லி தரும். என்ன உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம், அந்நிய தேவர்களை நம்ம சிந்திக்க வேண்டாம், எந்த விக்கிரங்களும் உனக்கு உண்டு பண்ண வேண்டாம், உன் தகப்பன் இந்த அயங்காரம் பண்ணு, ஓய்வு நாளே பரிசுத்தமாக ஆசரி, விபச்சாரம் செய்யாத, களவு பண்ணாத, கொலை செய்யாத, பிறருடைய பொருளை இச்சிக்காத, பொய் சாட்சி சொல்லாத, இவ்வளோதான். இதை நம்மளால் கடைபிடிக்க முடியல. அவர் தம்முடைய வார்த்தையினால எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை நாம் கைப்பிடிக்காதபடி மனமடிவாகி நாம் போய் கொடுக்கிறோம். என்னெந்த நம்ம எந்தெந்த வார்த்தையை கேட்டு நம்ம என்ன செய்ய? இன்னும் உலகத்தில் நம்ம அனுபவிக்கூடியெல்லாம் அனுபவிச்சுக்கணும் என்று நாம் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நாம் வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கிறதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதான் என் வார்த்தையை கேட்டு கண்மலையின் மேல் ஆகி என் மீது கெட்டுக்கிற அந்த அசிபாரம் நிலைத்திருக்கும், அந்த வீடு என்றைக்கு நிலைத்திருக்கும். என் வார்த்தையை கேளாதவன் மணலிலே வீடு கட்டுறவனுக்கு ஒப்பாக இருக்கிறார். மணலில் வீடு கட்டுறா அது அழிந்து போகும், அது ஒரு மழை பெய்தோடனே அது கரைந்து போகும். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கிற பிள்ளைகளாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பிரசன்ன வாக்கியமாக நாம் பார்த்தோம். தேவனுடைய நல்ல வார்த்தைகளும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம். அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு நல்ல நன்மைகளை தந்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை தந்திருக்கிறார், அது எண்ணே முடியும். நன்மையால் உன் வாயை நிறைத்தேன், மேற்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரம், அதெல்லாம் நம்ம பாவத்தெல்லாம் மன்னித்து நன்மையால் உன் வாயை நீரைத்தாரே ஊற்றியாய், நன்மையால் உன் வாயை எண்ணுவாயோ கிழக்கு மேற்கு தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கு தூரமே, எல்லாம் பாவம் அகன்ற தூரமே, என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். பாருங்க, அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு தேவன் நமக்கு அவருடைய வார்த்தைகள் நிமித்தமாக கொடுத்த ஆசீர்வாதங்கள், எத்தனை நன்மைகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை சேதங்கள், இதெல்லாம் காப்பாற்றி நமக்கு நல்ல ஜீவன் சுகம் வளர்ந்து நம்மை காத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. நம்முடைய எத்தனை நன்மைகளை நமக்கு நம்மை திருப்தியாக்கி இருக்கிறார், எத்தனை நன்மைகளை நம்ம கண்ணால கண்டிருக்கிறோம். அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு இந்த உலகத்தின் பிள்ளைகளை போன்று நாம் வாழலாமா? அதுதான் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நல் வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தினந்தோறும் இயேசுவின் சிலுவையிலே அறைந்தவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த வார்த்தைகளை கேட்காதபடி மறுதளிக்கிறோம் என்று சொன்னார், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொன்னார், தினந்தோறும் இயேசுவை நாம் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய சபைக்கு எழுதும்போது மிக தெளிவாக எழுதுகிறார். எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வார்த்தை கேட்டு நல்லா எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு கர்த்தர் எனக்கு எல்லா நன்மையும் கொடுத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.
எல்லாம் இருக்கு எனக்கு, அதெல்லாம் நான் நல்லா எல்லாத்தையும் நான் அனுபவிப்பேன். அனுபவி தினந்தோறும் நீ சிலுவையில் இயேசு அறைகிறார், அவருக்கென்று உன்னை அர்ப்பணிக்கணும். அதான் பாருங்க, அடுத்தால சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தப்படியால் மனம் திரும்ப ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒருவன் தவறு செய்து கொண்டிருக்கிறார், வார்த்தை கேட்படியாதபடி கேட்காதபடி இயேசுவை மறுபடியும் 10 கற்பனைகளை நியாயப்பிரமாணம் மீறி சிலுவையிலே தினந்தோறும் அவரை அறைந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் மறுபடியும் அவனை புதுசாக மாற்றவே முடியாது. நான் சொல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார், அவனை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம், புதுப்பிக்க முடியாது. பழசா போகிறோன்னா நம்ம வண்டிகளெல்லாம் பெயிண்ட் அடித்து புதுசாக்கிறதோம், வீட்டை பழசாகலாம் பெயிண்ட் அடித்து புதுசாக்கிறதோம். நம்மளை எப்படி புதுசாக்க? நல் வார்த்தைகளை கேட்டும் ருசி பார்த்தும் அதன்படி நடக்காதவன் புதுப்பிக்கவே முடியாது. அவன் உடைந்து போகிற மண்பாண்டம், அவ்வளோதான். போர் பெண்களை தான் மண்பாண்டம்னு சொல்லுவார். இல்லை, இந்த வார்த்தை கேட்டு அதன்படி நடக்காதவன், அதை ருசி பார்த்து அவருடைய எல்லா நன்மைகளையும் கண்ணார கண்டவன், அதை அவரை விட்டு விலகினான் என்று சொன்னால் அவர் சிலுவையிலே திறந்தால் அறைந்து கொண்டிருக்கிறான். அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். என்னென்று சொன்னால், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கேற்ற பயிரை உழைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதத்தை பெறும். தேவனுடைய வார்த்தை கேட்டு அங்கே நல்ல ஒரு கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் நல்ல மழை பெய்து அந்த நீரை வாங்கி வைத்து ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலம் ஆசீர்வாதத்தை பெறும். இந்த நிலத்தில் என்ன போட்டாலும் எல்லா உரம் போட்டு என்னெல்லாம் போட்டு பார்த்தாச்சு, இதில் ஒன்றும் நமக்கு பலம் கிடைக்கலன்னா அந்த வயலில் கண்டோடனே அவனுக்கு வயல்காரனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். என்ன உரம் போட்டாச்சு, என்னெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் கனி அரிசியில் கிடைக்கலன்னு சொல்லி அந்த வயல் மேலே அவனுக்கு கோந்துடும். அதே போல் கர்த்தர் நம்ம மீது அப்படிதான். எத்தனையோ நன்மைகளை நாம் கண்டும் ருசி பார்த்தும் மறுபடியும் நாம் விலகி போனோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை கேட்டு விலகினோம் என்று சொன்னால் புதுப்பிக்க முடியாது, புதிதாக ஒரு மனிதனாக மாற்ற முடியாது. வேதம் சொல்லு, இதுதான் உண்மை. இதற்கு மாறாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை எழுதும். எல்லாம் கண்ணார கண்டாச்சு, எல்லாம் ருசி பார்த்தாச்சு. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை வார்த்தை குறித்து நாம் தியானித்தோம். வார்த்தை மிக பயங்கரமானது, வல்லமை உள்ளது. அந்த வார்த்தைக்காக இன்னைக்கு அநேகர் மக்கள் இன்றைக்கு உலகத்தில் எனக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் அனுப்பிவிட மாட்டாரா, எனக்கு ஒரு வார்த்தை இந்த ஊழியக்காரர் மூலமாக எனக்கு வார்த்தை கொடுத்து விட மாட்டாரா என்று அனுதினம் நாம் அவரை நோக்கி பார்த்தோம். அப்படி வார்த்தை வந்து வெறுமையாக செல்ல பலனை கொடுக்கும், நல்ல கனியை கொடுக்கக்கூடியதாக. நாம் நல்ல அந்த வார்த்தையை கேட்போம், கனி கொடுப்போம். அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் கனி கொடுக்க முடியாதவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறுபடியும் நம்மை புதுப்பிக்கவே முடியாது. வேத வசனத்துக்கு தெளிவாக சொல்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் சபைக்கு சொல்லும்போது தெளிவாக சொல்கிறார், இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் அதன்படி நடக்காதபடி மறுபடியும் இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறையவர்களாய் காணப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்களை புதுசாக இவங்க புதுப்பிக்க முடியாது. அங்கே ஒரு பழமையாய் போனதை வீடையோ மற்ற ஒரு பொருளையோ நம்ம புதுப்பிக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனை ஒரு நாள் புதுப்பிக்க முடியாது. யாரை புதுப்பிக்க முடியாது? அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காதவனை, வார்த்தை கேட்டு அதன்படி நடக்காதவனை ஒரு நாளும் புதுப்பிக்க முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் வேத வசனத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். நீங்கள் நானும் இன்னைக்கு எப்படியாவது சரி, இன்னைக்கு ஒரு நாளும் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துருவேன், இன்னைக்கு ஒரு நாளும் போய் இந்த பாத்து செய்த அவருக்கு கண்டுட்டா இருக்காரு, இன்னைக்கு இந்த ஒரு நாளுக்கு போயிட்டு வந்துருவேன், அங்கே போயிட்டு வந்துருவேன்னு சொல்லி விலகி போனோம்னு சொன்னால் புதுப்பிக்கவே முடியாது. பயங்கரமான கர்த்தருடைய பிள்ளைகளாக இன்னைக்கு நமக்கு எச்சரிப்பு.
பிள்ளைகள் எல்லாருமே இணைந்து ஜெபிக்கணும். அதுக்காக நம்ம கொடுக்குது. நம்ம ஜெபிக்காமல் இருக்கிறதுனால தான் இது ஒரு எச்சரிப்பு. பார்த்து நீ ஒழுங்காரு, நீ ஒழுங்காரு, கரெக்டாக இரு, சரியாருன்னு சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பு மணியை அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே எச்சரிப்பின் வார்த்தைகள் நமக்கு இந்த உலகம் முழுவதும் வந்திருக்கிறது. உலகத்தில் அனைத்து ஜனங்களுக்கும் வந்திருக்கிறது. அது நமக்கு முக்கியமாக எடுத்துக்கொண்டு நாம் தினந்தோறும் வேதவசனங்களை வாசிப்போம், ஜெபிப்போம், அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். அவருடைய வார்த்தையை கேட்டவுடனே நான் உட்கொண்டேன். எரேமியா 15:16 சொல்லப்பட்டது. அவருடைய வார்த்தையை கேட்டவுடனே உட்கொண்டேன். உள்ள போனவுடனே எனக்கு சந்தோஷமா இருந்தது, எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இப்பொழுது எனக்கு ஒரு புதிய நாமம் தரிக்கப்பட்டது. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, வார்த்தை கேட்கலன்னா நீ அப்படி நடக்கலன்னு புதுப்பிக்க முடியாங்காரு. எரேமியா தீர்க்கதரிசி அருமையாக சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நான் கேட்டேன், உட்கொண்டேன். இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கிறது. இப்பொழுது எனக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார். அந்த வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு புதுப்பிக்கப்பட்டு புது நாமம் கொடுக்கப்படும். அவருடைய வார்த்தையை கேட்காதவர்கள் அதன்படி அதை அலட்சியப்படுத்துறவர்கள் அவன் கோயில இந்த நேரம் தானே சொல்லிட்டு இருப்பான். அந்த வசனத்தை சொல்லுவான், இதை கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டுருப்பான். அவன் பாட்டு சொல்லிட்டு இருப்பான். நம்ம பாட்டு கோயில கண்டது யார், குளத்தை கண்டது யாரு? இருக்க மட்டும் நல்லா சாப்பிடும், இருக்க மட்டும் நல்லா குடிப்போம், போராட்டைக்கு போயிட்டு வருது. என்னையா கோயில கண்டது யார், குளத்தை கண்டது யார்? தானே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நான் நன்மை உண்டாக தேடுவேன் என்று சொல்லுகிறார். ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதே நல்லது என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஆலயத்திலிருந்து தான் நாம் உண்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆலயத்தை நேசிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆவலோடு இருப்போம், அவருடைய வார்த்தையை உட்கொள்வோம். நிச்சயமாக நாம் புதுப்பிக்கப்பட்டு ஒரு புது சிருஷ்டியாக அவருக்குள்ளாக நாம் வாழ்வதற்கு தேவனாகி கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவார், புதுப்பிப்பார். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தேவன் இந்த வேளையிலே நம் அனைவருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கும் கொடுத்து அனைத்து ஜனங்களையும் அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம். ஜெபிப்போம். எங்கள் கண்களையும் மீட்புமாய் கட்டார்கள் கேட்ட வார்த்தைகளின்படி தேவடியே எங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் உட்கொண்டிருக்கிறோம். எந்த பிள்ளைகளெல்லாம் இதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு உட்கொள்கிறார்கள் அவர்களுடைய இருதயங்களில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கொடுங்க. சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்கு இப்பொழுது அவர்களுக்கு ஒரு புது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எல்லாருமே கேள்விப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யப்பா. ஆனால் நல்ல வார்த்தையை கேட்காதபடி நீ அதை தினந்தோறும் இயேசு சிறுகளை அறைவதற்கு நீ கூடுதாயனா மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. எச்சரிக்கையாக வார்த்தை கேட்டு அதன்படி நட. அந்த வார்த்தை உட்கொள், உனக்கு ஆகாரமாய்க்கொள். அவருடைய வார்த்தை ஜீவன், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை இருக்கிற கருப்புள்ள பட்டயம். அவருடைய வார்த்தை பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். அவருடைய வார்த்தை அங்கே ஆவி கணக்கிலெல்லாம் வெவ்வேறாக பிரிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க அர்ப்பணிப்போம். நன்றி தகப்பனே, அந்த வார்த்தை கேட்டு அதன்படி நடப்போம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் சமூகத்தில் வருகிறோம். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தையானது பெருமையாக வரக்கூடாதுப்பா. என்னை கொண்டு இந்த நேரத்தில் என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தையை பேச வைத்தீர்கள், பெருமையாக வராது. அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு மழை பெய்து தன் நீரை குடித்து வைத்து அங்கே உடனடியாக ஒரு நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலம், அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாக அந்த மனிதன் அந்த நிலத்தை நேசிப்பார். ஆனால் அது எத்தனை தான் வரமாட்டாலும், எத்தனை தான் அதற்கு சத்துள்ள உணவு கொடுத்தாலும் அது பலன் கொடுக்கலன்னு சொன்னால் அது இந்த வயல் வேண்டாம் தோற்கும். அதே போல எங்களை தள்ளிவிடாதபடி, புதுப்பிக்கப்படாதபடி, நாங்கள் தள்ளப்பட்டு விடாதபடி நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு நமக்குள்ளாக பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ எந்த கொரோனாவுக்கும் பயப்பட அவசியம் இல்லை. அவருடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவன் எந்த கொரோனாவுக்கும் பயப்பட ஒரு கொரோனாவும் ஒன்றும் செய்யாது. என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் இந்த உலகத்திலே விக்கிரமத்தை வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிரப்பினதற்காக நன்றி. தொடர்ந்து ஆவியாளர்களோடு கூட இடைபெறும். மறுபடியும் கருத்துங்களை தாழ்த்து விரைவிலே ஆலயத்திலே ஆராய் நடத்துவதற்கு தேவனை காத்த தடைகள் எல்லாம் நீக்கும். கொடிய வியாதிகள் எல்லாம் மறைவும். அநேக பிள்ளைகள் ஏற்றுக்கொள், சுந்தரட்சணா வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் தேவன் உதவி செய்யும். புதிய மகிமை புகழ் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரமபிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் மனிதனுடைய போதைக்கும் இருப்பதாக.